மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 5 மணி அளவில் 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மனங்குளிர 5000 வங்கி கணக்கில் வரவைத்த அவர்கள் மனத்திலும் பால் வாழ்த்த 5000 என்பது பணம் மட்டுமல்ல, யாருக்கும் அஞ்சாத ஒரு அப்பாவின் அன்பு மனம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க அமைச்சர் நகராட்சியுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 25,000க்கு மேல் உள்ளதால் அதை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1,00,000ற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறைவாக இருக்கிற இடத்தில், சாலைகளும் குறைவாக இருக்கிற பேரூராட்சிகளிலே பழைய சாலைகள் குறுகலாக இருக்கிறது. அதிலே மழைநீர் வடிகால் வேற இப்போது புதிதாக கட்டப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அதற்கென்று அதுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தால் சாலைகள் மிகவும் பழுதடைந்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கு மாற்றான திட்டமாக தான் நமக்கு மேலாண்மை கசிரி கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அரசு அதை அமல்படுத்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதியிலே அமைப்பதற்கு எதுவும் ஏதுவாக அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கசடு கழிவு அமைத்துக் கொடுத்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் விவசாயிகள் அதிகம் கொண்ட பகுதியாக உள்ளது. ஏற்கனவே பேரூராட்சியிலிருந்து அவங்களுக்கு உழவர் களம் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அது நெல் சேமிப்பு கூடனும் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். கேள்விக்கு சம்பந்தம் இல்ல கேள்வி. அவர் களம் சக்கரபாணி இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறார். பல இடங்களில் அப்படி நெல் குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இப்போது பிரச்சனை என்ன சொன்னால், எல்லா விவசாயிகளிலும் நேரடியாக அரசுக்கு தான் நெல்லை விற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம், கூடுதலான தொகை கிடைக்கிற காரணத்தால். அதனால் அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை, நான் டெல்டாவில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், பல குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு நம்முடைய ராஜபாளையத்திலும் கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சியிலே 2014 பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து 2019 திட்டம் முடிவடைந்து தற்போது செயல்பட்டு வருகிறது. அப்போது ஒரு 34 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது. கணேஷ் நகர் எக்ஸ்டென்ஷன், மாதவ நகர் எக்ஸ்டென்ஷன், குறிஞ்சி நகர், வென்றப்பேட்டை, காலிவாரி கண்டிகை பகுதியிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டுள்ளது. அந்த பகுதியிலே கழிவுநீர் கால்வாய்கள் இல்லை. அடிக்கடி அங்கே போகும்போதெல்லாம் மக்கள் இந்த பகுதியில் எப்போது பாதாள சாக்கடை திட்டம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விடுபட்டிருக்கிறது, செய்தீர்களா? அப்படியே முடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்ட அந்த 34 கிலோமீட்டரிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் செய்ய முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கேதான் இருக்கிறார். எனவே பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போது ஏற்கனவே பல நகரங்கள் இதே போல பல நகரங்கள் விரிவடைந்தே வருகிறது. விரிவடைந்து வருகிற போது சாலைகள், குடிதண்ணீர், இதுபோல மழைநீர் வடிகால், கழிவுநீர் ஓடை, கழிவுநீர் வாய்க்கால்கள் இப்படிலாம் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதை எவ்வளவு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை எப்படி செயல்பட முடியும் என்பதை நிதிநிலைக்கு ஏற்ப செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.